கெத்து கிளம்பி விட்டார். போடுறா பிஜிஎம். கெத்து பேடு போடாம கூட வருவார், ஆனால் கட்சி இல்லாமல் வரமாட்டார். அடித்தார். MCR Pure Cotton Cup and Lexco Holidays presents Behind Its Rubber Bandu Thiruvilla. Location partner League Hotels and Banquets Arumbakam. பேடு போடாம கூட வருவார், ஆனால் கட்சி இல்லாமல் வரமாட்டார். அடித்தார். நீங்க அடுத்து ஏதாவது இன்டர்வியூ இருக்கா? இந்த சைடு வந்து மூஞ்சில வச்சிர போறாரு. MCR Pure Cotton Club and Let's Go Holidays presents Behind Dudes Rubber Bandu Thiruvilla. Location partner League Hotels and Banquets Arumbakam. Okay, so cricket match குள்ள போயிடலாமா நம்ம? ஆமா, சோ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் இப்போ வந்து அன்பு வெர்சஸ் கெத்து மேட்ச் வந்து பார்க்க எல்லாரும் ரொம்ப ஆர்வலா இருக்காங்க. போயிடலாமா? ஆமா, இதுல முக்கியமா வந்து டீம் பிரிக்க போறோம் நம்ம. கமெண்ட்ரி எல்லாம் வந்து கொடுக்கிறதுக்காக நம்மளோட ஆதித்யா கதிர் அவர்களும் வந்து வந்திருக்காங்க. சோ வந்து லைவ் கமெண்ட்ரி வந்து இப்போ மக்கள் எல்லாரும் வந்து பார்க்க போறாங்க. சோ ஆரம்பிச்சிடலாமா மேட்சை? யா, சோ இப்போ டீம் வந்து என்ன இருக்க போகுதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து இங்க கெத்து இருக்காரு. அவருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் ஜென்சன், ப்ளீஸ் நீங்க இவரோட டீமை இன்னைக்கு ஆட போறீங்க. நீங்க நாங்க அங்க பார்க்கல, ஆனா இங்க வந்து நாங்க பார்க்க போறோம் உங்களுடைய பேட்டிங் போலிங் எல்லாத்தையுமே. அண்ட் அதே மாதிரி இங்க அன்பு இருக்கிறதுனால நம்மளுடைய கருப்பையான நீங்க அவரோட டீமுக்கு ஆட போறீங்க. நீங்க பாலசரவணன் இல்லாதனால நம்ம கருப்பையா. ஆமா ஆமா, அவர் தான் ஒரிஜினலான பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதனால நம்ம அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டிபிக்கல் கல்லி கிரிக்கெட். அதனால 1 pitch 1 hand இருக்கு. பாடியில் வாங்கினா அவுட்டு, 2 தடவை பாலை மிஸ் பண்ணா பீட்டனு. இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஓகேவா? யா, த்ரூவா வந்து செவுத்துல அடிச்சா 6, நார்மலா போய் அடிச்சா 4. அவ்வளவுதான். பாலை தொட ஒரு ரன் வந்து ஆட் ஆயிடும். ஒரே ஒரு ஓவர் தான் நாங்க தருவோம். அந்த ஒரு ஓவர் சூப்பர் ஓவர் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க சஞ்சு. நாங்க விளையாடுறோமா? 3 விக்கெட் இருக்கு. அவர் 1, நம்ம கருப்பையான 1, 3வது வந்து சஞ்சனா கொடுத்துடலாம். ஓகேவா? மொத்தம் 6 பால் இருக்கு. கேமரா வச்சிருக்காங்க, பரவாயில்லையா? ஓஹோ, ரைட். ஸோ அதான் இவங்க 3 பேர் டீம், அவங்க 3 பேர் டீம். அவ்வளோதான். ஓகேவா? அவுட் ஆனா நீங்க வந்து விளையாடலாம். ஓகே, டன். ஸோ டாஸ் போட்டுடலாமா நம்ம? வந்து யார் சப்போர்ட்? ஆத்துக்காரரா இல்ல வந்து அப்பாவா? அன்புதான். அப்பா உன்னோட சூப்பரா ஆடுவாப்பான்னு சொல்லும் போதே தெரியலையா அங்க அன்புக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே டன், இங்க கேட்கவே வேணாம். புரியல, நான் இந்த டீம்னு சொல்லிட்டீங்க, நான் இந்த டீம்ல ரெண்டு அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா? ஏங்க உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் டென்ஷன் ஆகி மிரட்டுறீங்க. யாரா கட்டன் சொல்லுங்க பையங்க, 2 பேரும் அடிச்சிட்டே இருக்காங்க. ஓகே சரி, எனக்கு டாஸ் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் நானு. நம்ம அண்ணன் டிஎஸ்கே அவர்கள் இருக்கிறாரு. அவர் வந்து ஆல்ரெடி அங்க மேட்ச் ஆடினாரு. ஸோ இங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ரி வந்து நீங்களும் நம்ம ஆதித்யா கதிர் அவர்களும் சேர்ந்து பண்ணணும். 2 பேருமே வந்து சேர்ந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நீங்க அம்பையரா? நீங்க அம்பையருக்கும் மைக்கு கொடுப்போம் நாங்க. ஓகே, ஸோ 2 பேரும் எங்களோட ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, அதாவது என்னன்னா அவர் கஷ்டப்பட்டு யோசிச்ச இன்டர்வல் பிளாக்கை நீ கஷ்டமே இல்லாம இங்க பண்ணிடலான்னு பாக்குறேன். ஓகே டன். சரி, எனக்கு தெரிஞ்ச டீம் பிடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லா. அண்ட் காளி வெங்கட்ண்ணே வாங்க, உங்களுடைய அணியோட இணைஞ்சிருங்க. ஜென்சன் வாங்க நீங்களும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஆள் அதிகமா இருக்கிறதுனால தமிழண்ணே நீங்களும் வந்து நீங்க இந்த சைடு ஐயா கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வாங்கயா. சமமா பிரிப்போம் நாங்க, சமமா. ஆமா யா, ஸோ மிஸ்டர் கதிர் அவர்களே நீங்களே வழி நடத்தி இந்த டாஸை போட்டுவும். ஆமா, கமான் போட்டுருங்க. ஓகே, உங்க டீம் டெயில் ஹெட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டோம் நாங்க. 1 pitch 1 handனா அவுட்டு. அப்புறம் வந்து டைரக்டா அடிச்சா 6, உருண்டு போய் அடிச்சா 4, பாடியில வாங்கினா அவுட்டு, 2 தடவை பால் அவுட்டாலும் அவுட்டு. இங்க வந்து கல்லி கிரிக்கெட் அப்படின்றதுனால வந்து நம்ம ஸ்கொயர் கிரிக்கெட் அப்படின்றதுனால அண்டர்ஆர்ம்ஸ் தான் போடணும். ஓகே, நடத்தும் கணவன் மனைவிக்கான எக்ஸ்க்ளூசிவான கிரிக்கெட் போட்டி அன்பர் பந்து திருவிழாவை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் பால் 1 pitchல முதல் பந்தை வீச வருகிறார். அன்பு எதிர்கொள்கிறார். அடித்து ஆடப்பட்ட பந்தை லைட்மேன் தப்பித்தார். தூக்கி அடிச்சா 6. நான் தான் சொன்னேன் ஃபுல்லா போயிட்டு ஃபுல் டாஸ்ல அடிச்சா 6ன்னு. ஓகே, சோ 1 ball 6 runs. ஓ ஓகே, இது ஒரு உபரி கரெக்ட் பாலா? சரி, ஓகே, சோ 2 balls 6 runs. ஓ, அருமையாக வீசப்பட்ட பந்து, 2 வாய்ப்பில்லை. 2 பால் விட்டதனால பீட் யசோதை நீங்க அவுட். அவுட். நீங்க 2 பால் சேர்ந்த மாதிரி விட்டா அவுட். ஏங்க சும்மா இது ரன்னுக்காக இல்ல,
வருதா கரெக்டா பண்ணுக்காக கூட கிடையாது, மொத்தம் 6 பால் தான். அவங்க இப்பதான் கிரிக்கெட் கத்துக்கறாங்கடா. ஒரு அவ்வளவுதான் அடித்தாடப்பட்ட பந்து. வாவ். ஓகே, சோ அது வந்து சும்மா அவங்க ஃபன்னுக்காக ஆடினாங்க. பட் ஆன் சீரியஸ் நோட், நீங்க அவுட் இல்ல, அங்கதான் யாரோ அவுட். ஓகே, ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பால் 3 பால் 3 பந்து 6 ரன்கள் 1 விக்கெட். யா, இப்போ அடுத்தது வந்து களமிறங்க போறது யாரு? கெத்து களமிறங்கி விட்டார். அடுத்து தூக்கி எடுத்தா 6. தல நீங்க நாங்க வேண்டுமானம் அடிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், யா, நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியை மறந்துட்டு போறீங்க. என்னங்க போடுறா பிஜிஎம் இருக்கிறார்கள். அடுத்ததாக களமிறங்க இருக்கிறார்கள் அன்பு அணியினர். நீங்க 3 பால், அவர் 3 பால். ஓகேவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பால் பந்து ஜென்சன் வீச வருகிறார். அடித்தாடப்பட்ட பந்து 1 ரன். இது முடிச்ச உடனே நீங்க சொல்லணும், நானும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பிளேயர் தான்டானு. அவர் 6 அடிச்சு தான் சொல்வார். இட்ஸ் a foul. அருமையாக ஆர்ட் டிபார்ட்மென்ட் மேல் குறி வைத்தார். ஆனால் அந்த சைடு ஓகே, சோ பவுண்டரி போயிடுச்சு. 2 பால் 5 ரன். ஓ மை காட். ஓகே, சோ 3 பால் 6 ரன் எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆகிற போது. ஆமா, முதல் பந்து. ஓ மை காட், பாடியில வாங்கிட்டாரு. அதனால இன்னொரு தடவை பாடியில வாங்கினா அவுட். நீங்க 2 வாட்டி. ஆமா, 2 வாட்டி வந்து வாங்கிட்டா அவுட். ஆமா, 4வது பந்து, 5வது பந்து அவுட் ஆக்குவாரா இல்லையா? அடித்தாடப்பட்ட பந்து இது ஒரு 4. ஓகே, சோ இப்போ வந்து சீரியஸா வந்து நம்ம போயிட்டோம். நம்ம 5 பால் போடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து 5, இங்க ஒரு 4னா கூட்டினா வந்து 9 வருது. இன்னும் 2 பால். ஒரே பால் தான் 3 ரன் அடிக்கணும். இவ்வளவு வேகமாக உனக்கு கணக்கு தெரியும்? ஆமா ஆமா, 1 பால் 3. சோ இந்த மேட்சை ஜெயிக்க போறது கெத்தா இல்ல அன்பு ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கெத்தா. ஓகே, சோ பாத்துறலாம். அன்பு ஜெயிக்கிறாரா கெத்து ஜெயிக்கிறாரான்றது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம ஆதித்யா கதிர் அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா கிடக்கிற இடத்துலலாம் கவுண்டரு, மானாவாரியான கவுண்டர் அடிச்சிருப்பீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதை குறிப்பாக அந்த செருப்பால் அடிச்சது, அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் ஃபென்டாஸ்டிக் கவுண்டர் அது. அவன் வந்து நிறைய பேர் வந்து 30 நாள் 40 நாள் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மால் ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிட்டு வந்து போயிருக்காப்புல. ஸோ அதை பற்றி வந்து சொல்லுங்க மக்களுக்கு நீங்க. இல்லை, அதுக்கு காரணம் வந்து தமிழரசன் பச்சைமுத்து சார் தான். ஸோ அவர் யோசிச்ச ஒரு விஷயம் தான். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அங்கே அவர் ரியாக்ஷன் டே நடிக்காதடா, நடிக்காத, நான் சொன்னதை செய்யாம சொல்லாததெல்லாம் நீ வந்து எக்ஸ்ட்ரா 2 பிட்டை போட்டு விட்டு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அந்த இடத்துல இம்ப்ரவைஸ்லாம் பண்ணீங்கன்னு எனக்கே தெரியும். இல்லை, அது ஓகே. பட் இருந்தாலும் அது வந்து அவருடைய இன்புட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அவர் தானே என்ன வந்து அந்த இடத்துல போகிறதுக்கே யோசிச்சார். அப்போ அவருக்கு தானே ஃபுல் கிரெடிட்ஸுமே போகணும். எஸ், நிச்சயமா, சூப்பர். அண்ட் அதே மாதிரி அண்ணன் டிஎஸ்கேண்ணே வாங்க வாங்க. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போதே சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு போகும்போது எங்களுக்குலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரியே வந்து நாங்களும் வரணுன்ற ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பின்னாடி ஒரு பயங்கரமான ஜேர்னி, ஒரு பயங்கரமான பேஷனேட்டோட நீங்கள் வேலை செஞ்ச நாட்கள்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது நாங்களே ஜெயிச்சா மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, இந்த படத்தில் நான் கண்டிப்பாக இருந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு அந்த படத்தில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தார் அவர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? நீங்கள் டிஷர்ட் கூட அவரே வாங்கி போயிட்டாரு, ஜெர்சி நம்பர்லாம் அடிச்சு இவரே. இல்லை, நான் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல கேம்னா வீட்டில் விளையாட விடுறதுன்னா நம்பி அது கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து லப்பர் பந்து வந்து இந்த போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், அப்போ வந்து அப்போலேருந்தே பயங்கர எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, எப்படியாவது இல்லை காஸ்ட் ஆகிடணும், ஏதோ ஒன்று சின்னதாக. நான் அதை தான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி, எப்பயுமே நான் மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணேன், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணேன். அப்புறம் வந்து தேங்க்யூ ப்ரோ போனால் போது தேங்க்யூ ப்ரோன்னு போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் வரிசையாக ட்ரெயின் விட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, என்ன ட்ரெயின்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ட்ரெயின் எல்லாம் ஒன்று ஒன்றா கேட் பாலில் விளாட்றது. இவன் என்ன, நீங்கள் அவரை மட்டும் டார்ச்சர் பண்ணல தல, அதை நாங்களையும் பார்க்கலாம். இல்லை, ஒன்ஸ் பண்ண டைம் நீங்களும் அது பண்ணியிருக்கீங்க, அது மறந்துடாதீங்க. அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நானும் இருந்திருக்கேன், நீங்களும் இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி வந்து அவர்கிட்ட, ஏன்னா இது நமக்கு அவரும் அதான் சொல்லியிருந்தார், இது நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அந்த லட்சக்கணக்கில் இருக்காங்க, எப்படி கிடைக்கும் அது
அது அடம் பிடிச்சா தான் கிடைக்குன்ற மாதிரி அவர்கிட்ட பயங்கரமாக ஃபாலோ பண்ண. இவன் என்னடா ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்றனால தான் வர சொன்னார். வா ஆடிஷன் வாங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து பண்ணுங்கன்னு. லக்கிலி அதில் டிக் பண்ணிட்டாரு. கனால சொன்ன மாதிரி உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா வந்து அதுக்கு நீ அடம் பிடிச்சாதான் அதில் நீ எவ்வளோ லவ் வச்சிருக்க அப்படின்னு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அடம் பிடிச்ச லப்பர் பந்துக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், அது எனக்கு என்ன சொல்கிறது பெரிய ஒரு பிரேக் த்ரூன்னு தான் சொல்லணும். நான் இவ்வளோ தூரம் டெலிவிஷனுக்கு வரணும்னு டெலிவிஷன்லேருந்து சினிமா ஜேர்னின்றது பெரிய ஜேர்னி தான். ஆனால் இது ஒன்று பண்ணியிருக்கு எனக்கு. என் ட்ரீமை வந்து செம்மையாக என் ஃபேமிலி ஹாப்பியாகிருக்கு, என் ஒய்ஃபை ஹாப்பியாகிருக்கு. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, என் ஒய்ஃப்லாம் வந்து என்னை எதையுமே நம்பாமல் லவ் பண்ணி தட் மீன் எதையுமே ஒன்றுமே இல்லாத டைமில் என்னை நம்பி வந்தவங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹார்ட்ஃபீல்டாக இருந்தது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர். மட்டும் இல்லை, பார்த்த எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து அவ்வளோ மனநிறைவாக இருந்தது அந்த படம் பார்த்துட்டு. ஆனால் என்னன்னா கர்மா இஸ் பூமராங் மாதிரி இப்போ இதில் எல்லாரையும் நீங்கள் டீமில் சேர்த்தீங்க. வெங்கடேஷ் கேரக்டரை சேர்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அம்பையராக கூட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான், அம்பையராக கூட சேர்க்கல, கடைசியில் அம்பையராக சேர்த்துக்கங்க. பிஹைண்ட் உட்ஸ் லப்பர் பந்து திருவிழா டைட்டில் ஸ்பான்சர் MCR பியோர் காட்டன் கிளப், formals and casual shirts and Let's Go Holidays, travel beyond boundaries, location partner League Hotels and Banquets, Arumbakam. MCR Pure Cotton Cup and Lexco Holidays presents Behind Its Rubber Bandhu Tiruvilla. Location partner League Hotels and Banquets, Arumbakam.